ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜாக் பவர் மிஷினில் எப்படி நூல் கோர்க்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பாபினில் நூல் சுற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மெஷினில் இந்த மாதிரி 2 பிளேட் மாதிரி இருக்கும். அதில் ஒரு இதில் இந்த மாதிரி நூலை மாட்டிட்டு மேலே அதே மாதிரி 2 ஹோல்ஸ் இருக்கும். எந்த பிளேட்டில் நூலை மாட்டியிருக்கீங்களோ அதுக்கு மேலே இருக்க ஹோல்லையே இந்த மாதிரி நூலை மாட்டிட்டு பாபினில் நூல் சுற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டென்ஷன் மாதிரி இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல இந்த மாதிரி நூலை மாட்டிட்டு நூலை உள்ளே விட்டுட்டு இன்னொன்று இருக்குல்ல அதில் நூலை வெளியே எடுத்துக்கலாம். உள்ளே விட்டு நூலை வெளியே எடுத்துட்டு நம்மளோட பாபினில் ஒரு 5-6 ரவுண்டு நூலை சுற்றிக்கலாங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு பாபினில் நூல் சுற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மாட்டிட்டு அந்த கிளிப்பை லாக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லாக் ஆனதுக்கப்புறமா மெஷினை ஆன் பண்ணிக்கலாம். மெஷினை ஆன் பண்ணுற பட்டன் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு இந்த மாதிரி இருக்கும். ஆன் பண்ணிவிட்டு நம்ம பெடலை ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நூல் சுற்ற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இந்த பாபின் ஃபுல்லாக நூல் சுற்றினதுக்கப்புறமா இந்த லாக் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். நம்ம அந்தளவுக்கு ஃபுல்லாக சுற்ற போகிறதில்ல. அதனால் நம்ம இந்த லாக்கை நம்மளே எடுத்துட்டு நூலை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நூல் சுற்றினதுக்கப்புறமா நம்ம பெடல் ப்ரெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நூலை கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு பாபினை இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாபினில் நூல் சுற்றியாச்சு. இப்போ நூல் மெஷினில் எப்படி கோர்க்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம மேலே அந்த பிளேட்லேயும் மேலே இருக்க அந்த ஹோல்லையும் நூலை மாட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல மாட்டிட்டு 3ஆவது இருக்கிறதுல வெளியே எடுத்துக்கலாம். 3லையும் மாட்டணும்னா மாட்டிக்கலாம், அது தேவையில்லை. அதனால் 2 இதில் மட்டும் மாட்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த சின்ன டென்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு இதில் விட்டு அந்த டென்ஷனில் ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் 2ஆவது இருக்க ஹோலில் நூலை வெளியே எடுத்துக்கலாம். அதாவது நூலை லெஃப்ட் சைடு கோர்த்து ரைட் சைடு வெளியே எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த டென்ஷன் மாதிரி இருக்க ஆப்ஷனுக்கு கீழேயே ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது. அதில் உள்ளே விட்டுட்டு இதான் மெயின் டென்ஷன். இதில் ஃபுல்லாக அந்த பிளேட்குள்ளே நல்லா லாக் ஆகுற மாதிரி மாட்டி விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் சின்ன ஒரு வளைவு பகுதி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே விட்டுட்டு மேலே இருக்க அந்த வளைவு மேலும் கீழுமா போகும் அந்த கம்பி, அதில் மாட்டிட்டு கீழே அதே மாதிரி 2 வளைவு இருக்குது. அதுக்குள்ளே விட்டுட்டு ஊசி கோர்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேலே ஒரு வளைவு இருக்கும். அதுக்குள்ளே மாட்டிட்டு ஊசியில் கோர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. ஊசியில் நூல் கோர்த்ததுக்கப்புறமா தச்சு காமிச்ச வீடியோ கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மெத்தடில் நூல் கோர்த்துட்டு நீங்கள் தச்சு பாருங்கள், தையல் நீட்டாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.